காமராஜர் குறித்து பேசிய விவகாரத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள வ.உ.சி. சிலையிலிருந்து ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியபடி சென்றனர். பின்னர் திருச்சி சிவா எம்பி வீட்டை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தெரிவித்தார். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் K.N. நேரு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள், குடிநீர் இணைப்பு பணிகள், பாதாள சாக்கடை திட்டம், தெரு விளக்கு உள்ளிட்ட பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.